ஹாய். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம செக் அப்படின்னா என்ன, எதுக்காக செக் கொடுக்கணும், எப்படியெல்லாம் செக் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம கேப்சர் பற்றி பார்த்துருப்போம். கேப்சர் அப்படின்னா என்ன? கேப்சர்னா என்ன? கேப்சர்னா அடுத்தவங்களோட பீஸை தோக்கடிக்கிறது. அடுத்தவங்களோட பீஸை நம்ம எடுக்கிறது கேப்சர். ஓகே, இப்போது நம்ம ஆப்போனண்ட்டோட பீஸை இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அது கேப்சர். கரெக்டா? மற்ற பீஸ்லாம் எடுக்கும்போது கேப்சர்னு சொல்லுவோம். இதுவே ஆப்போனண்ட்டோட கிங் இருக்குது. ஓகே, கிங்குக்கு வந்து நம்ம அந்த த்ரெட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது பேர் செக். கரெக்ட். கிங்குக்கு கொடுக்குற த்ரெட்டு பேர் தான் செக். கிங்கை வந்து கேப்சர் பண்ணவே முடியாது, செக் மட்டும்தான் கொடுக்க முடியும். செக் கொடுத்தோன்னே அவங்க கிங்கை நகர்த்தணும். இந்த கேப்சர் அப்படின்ற விஷயம் கிங்குக்கு நம்ம பண்ணவே முடியாது. ஓகேவா? சரி, இப்போது நமக்கு வந்து ஆப்போனன்ட் செக் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அந்த கிங் வந்து செக்கில் இருக்க கிங் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இப்படி அவே போயிடலாம். அவேனா அந்த செக்கில் இருந்து விலகி போகிறது, அவே போயிடலாம். இன்னும் ஒன்று, அந்த செக்கை பிளாக் பண்ணலாம். எப்படி பிளாக் பண்ணலாம்? சப்போஸ் இங்கே ஒரு ரூக் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி செக் கொடுக்குறப்போ இப்படி வந்து செக்கை பிளாக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன், சப்போஸ் இங்கே ஒரு பிஷப் இருக்குது அவங்களுக்கு, இந்த மாதிரி செக் கொடுக்கும்போது நம்ம கேப்சர் பண்ணலாம் அந்த செக் கொடுக்குற பீஸை. ஸோ ஆப்போனன்ட் நமக்கு செக் கொடுக்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம்? ஏ, பி, சி 3 விஷயம் பண்ணலாம். A for away, moving away. A for moving away, B for block, C for capture. கரெக்ட். செக் கொடுக்கும்போது இந்த 3 விஷயத்தில் எது வேணாலும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் நம்மளால் இந்த அவே, பிளாக், கேப்சர் 3மே பண்ண முடியாது. சப்போஸ் இந்த மாதிரி இருக்கப்போ இப்போ செக் கொடுக்குறாங்க, உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள். ஏபிசி டெக்னிக் ஏதாவது ஃபாலோ பண்ண முடியுமா இதில்? இல்லை. நல்லா பாருங்க. முடியும். என்ன பண்ண முடியும்? இதை இப்படி வச்சு பிளாக் பண்ணலாம். கரெக்ட். பிஷப் வச்சு இங்க பிளாக் பண்ணலாம். கரெக்ட். அது 2 வச்சும் பிளாக் பண்ணலாம். வெரி குட். பரவாயில்ல, நல்லா தான் லிசன் பண்ணுறீங்க. ஒரு நிமிஷம், நான் வேறு பொசிஷன் வைக்கிறேன். இப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போது இப்போ உங்களுக்கு செக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தான் ஒயிட். என்ன பண்ணுவீங்க? ஏபிசி எதை ஃபாலோ பண்ண முடியும் பாருங்கள். எதை ஃபாலோ பண்ணி இந்த செக்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பான் வச்சு பிளாக் பண்ணலாம். பான் வச்சு வெரி குட். பான் அப்படி தான் கிராஸில் போகும்ல? இல்லை இல்லை. அப்புறம் நீ தான் சொன்னியே மூணில் கேப்சரும் பண்ண முடியாது, லாக்கும் பண்ண முடியாது, விலகி போலும் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாதப்போ அதுக்கு பேர் தான் செக்மேட். அதுக்கு பேர் தான் செக்மேட். அப்படின்னா கேம் முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். செக்மேட் பற்றி அப்புறமா டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது எப்படிலாம் செக் கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஏன் செக் கொடுக்கணும் அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு செக் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உன்னோட ரூக்குக்கு த்ரெட் இருக்குது, அது கவனிச்சியா? அதை உன்னால் காப்பாற்ற முடியுமா? முடியும். எப்படி காப்பாற்ற முடியும்? நம்ம வந்து இங்கே வைக்கலாம்.
இல்லை ஃபஸ்ட்டு செக் இருக்குது, செக்கும் இருக்குது, த்ரெட்டும் இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இப்போ உங்களுக்கு? செக்கில் இருக்கும்போது கண்டிப்பாக கிங் தான் மூவ் பண்ணி செக்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். செக்கில் இருந்து கண்டிப்பாக விலகி போய் ஆகணும். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நீங்கள் செக்லேருந்து விலகி வந்துட்டிங்களா? ஓகே. பட் என்ன பண்ணுவாங்க ஆப்போனண்ட்? அடுத்த ஸ்டெப்பில் கேப்சர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுதான் செக் வைக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ். இந்த மாதிரி செக் வைக்கும்போது ஈஸியாக நம்ம மற்றவங்களோட பீஸை கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். செக் வைக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இப்போ இந்த போர்ட் செட்டப் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பிளாக் மூவ் பண்ணோம். ஒயிட் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா பவர் டு பவர் எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, குயின் டு குயின். ஆனால் ஒயிட்டோட குயினுக்கு சப்போர்ட் இருக்குது, நைட் சப்போர்ட் கொடுத்துருக்கு, நம்ம எடுக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு இந்த பிஷப் வச்சு அந்த நைட்டை கேப்சர் பண்ணி நம்ம செக் கொடுக்க போகிறோம் ஒயிட் கிங்குக்கு. இப்போ நம்ம செக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் அவங்க என்ன பண்ணணும்? ஒன்று கிங்கு அவே போடலாம், பிளாக் பண்ணலாம், இல்லை இந்த செக் கொடுத்துருக்க பீஸை கேப்சர் பண்ணலாம். இதுதான் அவங்க பண்ண முடியும், வேறு எந்த மூவும் அவங்க பண்ண முடியாது. பட் நம்ம அடுத்த மூவில் எப்படியா இருந்தாலும் இந்த குயினை கேப்சர் பண்ண போகிறோம். நம்ம அந்த குயினை கேப்சர் பண்ணுறதை அவங்க என்ன பண்ணாலும் தடுக்கவே முடியாது. இதுதான் செக் கொடுக்கறதோட பவர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ பிளாக் மூவ் பண்ணணும். பிளாக் மூவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா கிங்குக்கு செக்கும் கொடுத்தாச்சு, அடுத்து இந்த ரூக்குக்கு த்ரெட்டும் இருக்குது. ஒயிட் என்ன மூவ் பண்ண முடியும்? கண்டிப்பாக கிங்கை தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த ரூக் வந்து அவங்க லூஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு பேர் தான் ஃபோர்கிங் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செக்கும் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் இன்னொரு பீஸ்க்கு டைரெக்டாக த்ரெட்டும் கொடுத்துருக்கோம். ரெகுலராக கேம் விளையாட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும். ஸோ தட் இந்த மாதிரி செட்டப்புக்கு நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கவர்ட் செக் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒயிட் மூவ் பண்ணணும். இந்த போர்ட் செட்டப்பில் இந்த பிஷப் வந்து ஒயிட்டோட குயின் கொடுத்துட்ருக்க செக்கை வந்து பிளாக் பண்ணிகிட்ருக்கு பிளாக் கிங்குக்கு. கரெக்டாக? ஒயிட் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பிளாக்கை மட்டும் கலைச்சி விடுறாங்க. ஸோ தட் டைரெக்டாக செக் கிடைக்குது இல்லையா? இது பேர் தான் டிஸ்கவர்டு செக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்கவர்டு செக்கை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வந்து இங்கே மூவ் பண்ணதுக்கு பதிலாக இங்கே மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கவர்டு செக்கு கொடுத்தாச்சு. ஸோ தட் இந்த பிளாக் கிங் வந்து இப்போது செக்லேருந்து இதை காப்பாற்றிக்கணும், அதை தான் பண்ணியாகணும். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் மூவில் ஒயிட் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணிடலாம், அதை வந்து பிளாக்கால் தடுக்கவே முடியாது. ஸோ டிஸ்கவர்டு செக் கொடுக்குறப்ப கரெக்டாக அந்த மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டபுள் செக் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். பிளாக் வந்து மூவ் பண்ணணும். ஓகேவா? பிளாக் என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மூவ் பண்ணும்போது ஒயிட்டுக்கு செக் கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த டைமில் உன்னால் இந்த அவே போகிறது, பிளாக் பண்ணுறது, கேப்சர் பண்ணுறது, இந்த மாதிரி 3 விஷயங்களையும் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு எத்தனை செக் இருக்குது இப்போ பாருங்கள்? 2 செக் இருக்குது. ஓகேவா? 2 செக் இருக்கும்போது கண்டிப்பாக அவே மட்டும்தான் போக முடியும். ஏன்னா நீ பிளாக் பண்ணுறதுக்கு 2 பாத்தை பிளாக் பண்ணணும். இப்போ 2 பாத்தில் உங்களுக்கு செக் கிடைக்குது, 2 பாத்தையும் பிளாக் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒரே மூவ் தான், ஒரு மூவில் 2 பாத்தை பிளாக் பண்ண முடியாது. அதே மாதிரி கேப்சர் பண்ணாலும் 2 பீஸையும் உங்களால் கேப்சர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இந்த டபுள் செக் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான செக். ஓகேவா? இந்த மாதிரி டபுள் செக் கேமில் வச்சாங்க அப்படின்னா நம்மளோட ஒரே மூவ் கிங்கை மூவ் பண்ணுறது மட்டும்தான், வேறு ஆப்ஷனே பண்ண முடியாது நீங்கள். ஓகேவா? ஸோ டபுள் செக் கிடைக்கிறதுக்கு எப்போயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணவே கூடாது. பொதுவாகவே கேம் விளையாடும்போது நம்மளால் எப்போ செக் கொடுக்க முடியும்னு பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? செக் கொடுத்தா தான் ஈஸியாக அடுத்தவங்க பீஸை நம்ம எடுக்க முடியும். அட் த சேம் டைம்
அவங்க நமக்கு செக் கொடுக்குறாங்களா அப்படின்றதுலேயும் கவனமாக இருக்கணும். அவங்க நமக்கு செக் கொடுத்து நம்ம பீஸ் எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ செக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கேமில். ஓகே ஓகே. அண்ட் இந்த மாதிரி டபுள் செக், ஃபோர்க் செக், அதெல்லாம் வந்து டிஸ்கவர்ட் செக், இதெல்லாம் வந்து அதுவாக வந்து அந்த செட்டப் வராது. நம்ம கேம் விளையாட தான் அந்த செட்டப்புக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகே, இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டபுள் செக், ஃபோர்க் செக்லாம் வந்து நம்ம கொண்டு வரணும். கேம் விளையாடும்போது கொண்டு வந்தால் உங்களுக்கு அது அட்வான்டேஜ் ஆகிடும் கேமில். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு அந்த பொசிஷன்ஸ்லாம் மைண்டில் ஞாபகம் வந்துடும். ஸோ அடிக்கடி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஓகே. ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Bye. Okay? Bye. Bye friends. Bye.